ஒரு புக்கு எடுக்கணும்ல, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், ஓடிட்டு தானே இருக்கு இந்த ரெக்கார்ட். இது நான் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் 5 பாட்டு. எஸ் படி. சமைத்தவரை இன்மை மறைத்தானும் எனலாம் அச்சுமைத்திறன் முளைத்தெரிவை தூய் வடிவு கண்டார் அமைத்திரள் கொள் தோழியரும் ஆடவரும் எல்லாம் இமைத்திலர் உயிர்த்திலர்கள் சித்திரம் எனத்தான். இருங்க, ஒவ்வொரு பாட்டும் பற்றி சொல்லிடுறோம். 246. இல்லை, அதான் நீங்கள் அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள 5 பாட்டு படிச்சு விடலாம். இல்லை அது எழுதாச்சு. கோலங்கான் பாடலும் பாடலன் 29 சொல்லுங்க இல்லையா? இந்த பேஜ் என்ன? 846. சமைத்தவரை இன்மை அதானே? சமைத்தவரை இன்மை மறைதானும் எனலாம் அச்சுமைத்திரள் முளை தெரிவை தூய் வடிவு கண்டார் அமைத்திரள் கொள் தோழியரும் ஆடவரும் எல்லாம் இமைத்திலர் உயிர் திலர்கள் சித்திரம் என தான். அதாவது சமைத்தவரை இன்மை, இது யாருமே சிருஷ்டிக்கலை, உண்டாக்கினவர்கள் யாரும் இல்லை என்பதால் மறைதான் எனவும் வேத வடிவம் போலவும். அது சீதையினுடைய அழகு எப்படி இருக்கு? மரபார்ந்த நம்பிக்கை என்னன்னா வேதங்கள் தானா உண்டானது, அப்ப ஒரு விஷயம். ஆனா நம்ம ரிஷிகள் எழுதினது சொல்றோம், அதுதான் சயின்டிஃபிக்கும் கூட. ஆனா நம்பிக்கை என்னன்னா தானா உண்டானது, அதை படைத்தவர்கள் யாருமே கிடையாது. சுமைத்திரள் சுமைத்திரள் முளை தெரிவை, பாரமான திரண்ட மார்பகங்களை உடைய தெரிவைனா பெண், அந்த சீதையினுடைய தூய் வடிவு கண்டார், தூய்மையான வடிவத்தை பார்த்தவர்கள் அமைத்திரள்கொள் தோழியர், அமைனா மூங்கில், இளம் மூங்கில் போன்ற திரட்சியை கொண்ட தோள்களுடைய பெண்களும் தோழியரும் ஆடவரும் எல்லாம் ஆண்களும் இமைத்திலர், அவங்க கண் இமைக்கவில்லை, உயிர்த்திலர்கள் சித்திரம் எனத்தான், அவங்க இமைக்கவும் இல்லை, வேற எந்த செய்கையும் இல்லாததுனால சித்திரங்கள் போல இருந்தாங்க. மூச்சு இதுல ஒரு விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமைத்தவர்கள் இன்மைன்றதுக்கு பூமியிலிருந்து சீதை கண்டெடுக்கப்பட்டாங்க இல்லையா, அதுக்காக தான் அந்த குறிப்பு. யாரும் பெற்றெடுத்து பிறக்கலை, வேதங்கள் தாமாக தோன்றியது போல அவள் பூமியில தானாக பிறந்தவள். அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான் கன்னி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல்வண்ணன் உன்னுயிர் நிலைப்பதோர் அருத்தியோடு உரைத்தாண்டு இன்னமிழ்து எழக்களிகொள் இந்திரனை ஒத்தான். கன்னி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல்வண்ணன், கன்னி அமிழ்த பெண்ணாகிய அமுதமாகிய சீதையை பார்த்த, எதிர்கண்டனா என்கவுண்டர். சீதையை அப்பதான் ராமன் முதல்ல பார்க்கறாங்க சபா மண்டபத்தை. முன்பு அந்த அண்ணன் நோக்கிறான், அவளும் நோக்கிறான், அதுக்கப்புறம் அதான் பார்க்கறான். எதிர்கண்ட கடல்வண்ணன் எப்படி இருக்கான்னா, அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான். அவளை பார்த்து அல்லல், ஓ நம்ம முன்பு கன்னி மாடத்துல பார்த்தோமே அவள் இல்லையா இவ, ஒருவேளை அவள் தானா அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு ஆளா. அல்லல் என ஆம் என அயிர்ப்பான். உன் உயிர் நிலைப்பதோர் அருத்தியோடு, உன்னுயிர் நிலைப்பதோர் அருத்தியோடு, அதாவது உயிர் உயிர் போகணும் இருக்கணும், போகணும் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஊசலாட்டமான நிலைமை. மேலெழுகின்ற உயிர் அப்படி எழாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு மிக வருந்தி உழைத்து ஆண்டு அமிழ்து எழ களிகொள் இந்திரனை ஒத்தான். ஸோ அமிர்தம் கிடையும் போது இந்திரனுக்கு ஒரே டென்ஷன். அமிர்தம் வந்தால் தான் அவங்க உயிர் வாழ முடியும், ஜெயிக்க முடியும். அமிர்தம் வருமோ வராதோ அப்படிங்கிற கவலையிலே இருந்து அமிர்தம் ஏழத்தை பார்த்த உடனே இந்திரனுக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாகுமோ அது போல ராமனுக்கு சந்தோஷம்.
நரத்துறை முதிர்ச்சியொரு நல்லமுது பில்குற்று அறத்தின் விளைவொத்து முகடுந்தி அருகுய்க்கும் நிறத்துவர் இதழ் குயில் நினைப்பின் இடையல்லால் புறத்தும் உளதோ என மனத்தோடு புகன்றான். நரத்து உரை முதிர்ச்சி உரு நல் அமுது. நரம் நரைன தேன், தேனிடத்தே தங்குகின்ற முதிர்ச்சி முதிர்ந்த நல்ல அமுது சிறந்த தேவாமிர்தம். பில்குற்றுதல் அப்படின்னா துளித்தல், அப்படியே துளிர்த்து வருது. அறத்தின் விளை ஒத்து, அதாவது புண்ணியத்தின் பயனாக அந்த அமிர்தம் அப்படியே துளிர்த்து வருது. அதுபோன்று முகடு உந்தி அருகு உய்க்கும். முகடுன்னா உச்சி. இந்த இடத்துல அந்த கன்னிமாடத்தை தான் இங்க குறிப்பிடுறாங்க. கன்னிமாடத்தின் உச்சியில் இருந்து கொணர்ந்து அந்த புண்ணியத்தின் பயணம் அமிர்தம் அப்படியே கீழே செலுத்தப்பட்டார் போன்ற நிறத்துவர் இதழ்குயில். அதை வந்து துவர் நிறம் அப்படின்ட்டு மாதிரி. துவர் நிற இதழ்குயில் செந்நிறத்தை உடைய இதழ் உதடுகளை கொண்ட குயில் போன்ற அந்த மங்கை நினைப்பினிடை அல்லால். அவ வந்து இவ்வளவு நாள் மனசுலதான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நினைப்பினிடை அல்லால் புறத்தும் உள்ளதோ, அவ உண்மையில ஒரு ஒரு உருவம் தாங்கியவளா வந்து வெளியிலேயே இருக்கிறாளோ என்று புறத்தும் உள்ளதோ என மனத்தோடு புகழ்றான். தன்னுடைய மனசுக்குள்ளேயே பேசுகிறான். ஆமா, அது அதாவது கனவா நினைவா அப்படின்னு இல்லாத ஒரு மனநிலையில எங்கள் செய் தவத்தினின் ராமன் என வந்தான் சங்கினோடு சக்கரம் உடை தனி முதற் பெயர் அங்கண் அரசு ஆதலின் அவ் வள்ளி மலர் புல்லும் மங்கை இவளாம் என வசிட்டன் மகிழ்வுற்றான். வசிட்டன் வந்து எங்கள் செய் தவத்தின் இராமன் என வந்தான். நாங்கள் செய்த தவத்தினால ராமன் என்ற பெயர் தாங்கி வந்திருக்கான். யாரு? சங்கினோடு சக்கரம் உடைத்து, சங்கினோடு சக்கரம் உடை தனி முதற்பே, சங்கு சக்கரம் தாங்கிய தனி முதல்வனாகிய திருமால், ஒப்பற்ற முதல் கடவுளாகிய திருமால் அங்கண் அரசு ஆதலின் அழகிய கண்களை உடைய அந்த மகாவிஷ்ணு தான் ராமன் என்ற திருப்பெயர் தாங்கி வந்திருக்கான். ஆதலின் அப்படி இருக்கிறதுனால அவ் அல்லிமலர் புல்லும் மங்கை இவளாம். அல்லிமலர்னா தாமரை. ஸோ அவன்தான் சங்கு சக்கரம் தாங்கியவன் தான் நாங்கள் செய்த தவத்தினால ராமன்கிற திருப்பெயர் தாங்கி வந்திருக்கான். அதனால அவனை இவ மணக்க போறான். இவ யாரா இருக்கணும்? அல்லி மலர் புல்லும் மங்கை இவளாம். தாமரை மேல இருக்கிற லக்ஷ்மி இவளா தான் இருக்கணும் அப்படின்னு வசிட்டன் மகிழ்வுற்றான். துன்றுபுரி கோதைகளில் கண்டு உலகு சூழ் வந்து ஒன்றுபுரி கோலடு தனித்திகரி உய்ப்பான் என்றும் உலகு ஏழும் அரசு எய்தி உடனேனும் இன்று திரு எய்தியது என்பயம் அது என்றான். இதுக்கடுத்தது தசரதன். தசரதனுடைய மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய பாடல் இது. உலகு சூழ் வந்து துன்றுபுரி கோதை எழில் கண்டு. துன்றுபுரி கோதைனா அடர்ந்த கூந்தல் மயிரை உடைய சீதை, அவளுடைய எழிலை கண்டு உலகு சூழ் வந்து ஒன்று புரி, உலகம் முழுவதையும் சுற்றி வந்து ஒன்று புரி, அதாவது ஒரே விதமாக அந்த உலகங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய கோலோடு செங்கோலுடன் தனி திகிரி உய்ப்பான். திகிரினா இந்த இடத்துல ஆணை சக்கரம். திகிரினா சக்கரம். தசரதனுடைய வந்து ஆணை சக்கரம். அந்த ஆணை சக்கரத்தை உடைய தசரதன் இவளுடைய எழிலை பார்த்து என்ன என்ன நினைக்கிறான்? என்றும் உலகு ஏழும் அரசெய்தி உளனேனும், எப்பொழுதும் என்றும் உலகேழும் ஏழு உலகங்களிலும் அரசெய்தி உளனேனும், அந்த அரசாட்சியெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனாலும் இன்று திரு எய்தியது என் வயம். இன்னைக்கு தான் என்னுடைய வீட்டுக்கு லக்ஷ்மி அப்படின்னு ஒருத்தி வந்து ஐயோ மருமகளா வர போறா இல்லையா? இன்று திரு எய்தியது என் பயம் அது என்றான்.
நைவளம் நவிற்றும் மொழி நன்ன வரலோடு வையம் நுகர் கொற்றவனும் மாதவரும் அல்லார் கைகள் தலை புக்கன கருத்து உளதும் எல்லாம் தெய்வம் எனல் உற்ற உடல் சிந்தை வசம் அன்றோ. ஸோ முதல்ல எல்லாரும் இமைக்காமல் சித்திரம் போல பார்த்து கொண்டிருந்தார்கள் சொன்னான். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, எல்லாரும் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க அப்படின்றத இந்த பாட்டுல சொல்றார். நைவளம் நவிற்று மொழி. நைவளம்ங்கிறது ஒரு பண், என்ன ராகம் தெரியல. நைவளம் குறிஞ்சி யாழ் பண். நைவளம் நவிற்று மொழி, அந்த குறிஞ்சி ராகத்தினுடைய பண்ணை போன்று இனிமையாக பேசக்கூடிய சீதை. நன்ன வரலோடு அப்படி அங்கிருந்து நடந்து வந்துட்டு பக்கத்துல வரத பார்த்த உடனே வையம் நுகர் கொற்றவன் அப்படின்னா பூலோகத்தை நுகர்ந்து அனுபவிக்கின்ற சக்கரவர்த்தி தசரதன். மாதவரும் அல்லால், தவம் செய்த முனிவர்களையும் தவிர மாதவரும் அல்லால். மற்றவங்களாம் என்ன ஆச்சு, கைகள் தலை புக்கன். அவங்க எல்லாரும் வந்து அவங்க கையை தலை மேல வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு தோணுது. கைகள் தலை புக்கன். ஏனெனில் அது ஏன்னா கருத்து உளதும் எல்லாம், அவங்களுடைய மனதும் மற்ற எல்லா இந்திரியங்களும் தெய்வம் என உற்ற. அவளை பார்த்த உடனே இவ வந்து தெய்வம் அப்படின்ட்டு தான் அவங்களுடைய மனதுக்கு தோணுது. உடல் சிந்தை வசம் என்றும், அவங்களுடைய மனதில் இவ தெய்வம் அப்படின்னு தோணினதுக்கு அப்புறம் உடல் சிந்தை வசம் என்றும், உடல் வந்து மனதின் வசப்பட்டது அல்லவா, அதனால மனசு தெய்வம் நினைக்கிறதுனால உடல் வந்து கைகள் கூப்பி தோணுதானே. கண்ணகியை பத்தி கூட ஒரு பாடல் பார்த்தவர்கள் தான் தெய்வ மகள் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து அந்த மண்மகள் அறிந்திகள் நீங்க சொன்னது அந்த இது வருமே, மதுரை போற வழியில சாலினின்னு ஒரு எபிசோட் வரும். அப்போ அந்த மாதிரி திருவும் தக்க தெய்வ அப்படின்னு அவங்கள பார்த்து அவங்க எல்லாம் தெய்வம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மாதவனை முன் கொல வணங்கி நெடுமன்னன் பாதமலரை தொழுது கண்கள் பணி பாதமலர் கை தொழுது. பாதமலரை தொழுது கண்கள் பணி சோறும் தாதை அருகு இட்ட தவிசில் தனி இருந்தாள் போதினை வெறுத்து அரசர் பொன் மனை புகுந்தாள். மாதவனை முற்கொள வணங்கி. மாதவனா இந்த இடத்துல விஸ்வாமித்திரன், வசிஷ்டம் முற்கொள வணங்கி முன்னால் நமஸ்கரித்து நெடுமன்னன் பாதமலர் கைதொழு. நெடுமன்னன்னா தசரதன், யாவரிலும் சிறந்த அரசனாகிய அந்த தசரதனுடைய பாதமலர் கை தொழுது, திருவடிகளை பாதமலரை தொழுது. கண்கள் பனி சோறும் தாதை அருகு இட்ட தவிசில் தனி இருந்து. அவங்க அப்பாவுக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துட்டே இருக்கு, ஆனந்த கண்ணீர். கண்கள் பனி சோறும் தாதை, தன்னுடைய தகப்பனுடைய அருகிட்ட, அவருக்கு பக்கத்துல ஒரு சீட்டு போட்டிருக்காரு, தவிசு இருக்கு. அந்த தவிசில் தனி இருந்தாள். அவள் வந்து தனித்து வீற்றிருந்தாள். யாரு அப்படின்னா அழகான ஒரு அடைமொழி சொல்றான் சீதைக்கு. போதினை வெறுத்து அரசர் பொன்மனை புகுந்தான். போதினா தாமரை, தன்னுடைய இருப்பிடமாகிய தாமரையை விட்டுவிட்டு இந்த அரசனுடைய மனையில வந்து வாழக்கூடிய அந்த சீதை அந்த இருக்கையில் அச்சி என நினைத்த முதல் அந்தணன் நினைந்தான் பச்சை மலை ஒத்த வடிவத்து அடல் இராமன் நச்சு உடை வடி கண் மலர் நங்கை இவள் என்றாள் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானும். அழகான பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. இது வந்து விஸ்வாமித்திரன் நினைக்கிறான். இப்பதான் விஸ்வாமித்திரன் முதல்ல சீதையை பார்க்கறான். அவர் கன்னிமாடத்துல வரும்போது ராமன் தான் சீதையை பார்த்தானா, விஸ்வாமித்திரன் பாரு இப்படி நடந்து போயிட்டு எனக்கு தெரியாது. இப்பதான் முதல்ல இந்த பெண்ணை திருமணம் செய்யறதுக்காகத்தான் வந்து வில்லு உடைச்சிருக்கான். இல்லை வில்லு உடைச்சு இந்த பெண்ணை அவளை பார்க்கறான். அச்சன நினைத்த முதல் அந்தணன்
நினைந்தான். அச்சு அப்படின்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிள், மாதிரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் உலகத்திற்கெல்லாம் நண்பன் விஸ்வாமித்திரன். அச்சு என நினைத்த முதல் அந்தணன், முதன்மையான பிரம்மரிஷி ஆகிய அந்த விஸ்வாமித்திரன் நினைந்தான். அவன் நினைச்சான், என்ன நினைக்கிறான்? பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் இராமன். பச்சை மலை, பச்சை மாமலை போல் இந்த பச்சை மலை ஒத்த படிவத்து அழகை கொண்ட அடல் இராமன், வலிமை கொண்ட. சரிங்களா? அடல் அப்படின்னா தமிழ்லையும் வலிமை தான், அடல் ஹிந்திலையும் அடல் புதாரி வாஜ்பாய். ஆனா ரெண்டு சொல்லுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா அதுல டல் அட்டல், டல்ங்கிறதுக்கு எதிர்ப்பதமா அட்டல். டல்னா வந்து தவறக்கூடிய, அட்டல்னா தவறாக வலிமை. இதுல வந்து அடல்ங்கிறது ஒரே சொல்லலாம், ஒரே மீனிங் தான். அடல் இராமன் பேர்பட்ட ராமன் நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவை என்றார். நச்சுடை நஞ்சு போன்ற, அதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். பார்த்தவரை தாக்கக்கூடிய நஞ்சு போன்ற, தீயவர்களுக்கு நஞ்சு போன்ற. வடிக்கண் மாவடு போன்ற கண்களை உடைய வடிக்கண் மலர் நங்கை. மலர் நங்கைன்னா மலரவள் லக்ஷ்மி. இவள் என்றார். பேர்பட்ட தெய்வத்தன்மை பொருந்திய இந்த பெண் தான் அப்படின்னு நினைச்சாங்க. இச்சிலை கிடக்க, இந்த வில் கிடக்கணும், சிலைன்னா வில். இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானோ, அவன் 7 மலையையும் கொண்டு வந்து இந்த இடத்துல, அதாவது வில்ல வந்து மலைக்கு ஒப்பிடுறான். மேருமலை போன்ற வில், அந்த வில் இருக்க இதுலயே வந்து ஆறுமுக படலத்திலேயே. இந்த ஒரு மலை என்ன, அவன் 7 மலையும் கொண்டு வந்து நிற்க வச்சா கூட அது எல்லாத்தையும் உடச்சு போட்டிருக்க மாட்டானா இவளுக்காக. இது ரொம்ப அழகான ஃப்ரேஸ். இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானோ. மெய்யவில் வளைத்ததும் இருத்ததும் உரைத்தும் மெய் விளைவு இடத்து முதல் ஐயம் விடல் உற்றான். ஐயனை அகத்து வடிவே அலப்புறத்தும் கைவளை திருத்துபு கடைக்கணின் உணர்ந்தாள். ஐயனை அகத்து வடிவே அல புறத்தும். புறத்து புறத்தும் கைவளை திருத்துபு கடைக்கணின் உணர்ந்தாள். புறத்தும் கைவளை திருத்துபு கடைக்கணின் உணர்ந்தாள். எய்ய வில் வளைத்தது, வில் எய்ய வளைத்தது, அந்த வில் வில்லை எய்யுமாறு அவன் வளைத்தது. இருத்ததும் அது உடஞ்சு போனது. இருத்ததும் உரைத்தும், மற்றவங்க சொல்லிதான் அவ கேட்டிருக்கான், அவ கண்ணால பார்க்கல. மெய் விளைவு இடத்து முதலை விடல். ஆமா, மெய் விளைவு இடத்து முதல் ஐயம் விடலுற்றான். அதாவது இது உண்மை, மெய் விளைவு இடத்துன்னா இது உண்மையான விஷயம்தானா அப்படி என்பது பற்றிய முதல் ஐயம், பழைய சந்தேகம். ஏன்னா வில்ல ஒருத்தன் உடைச்சிட்டான் அப்படின்னா இவன் தானா நம்ம மேல இருந்து பார்த்தனாங்கிற சந்தேகம் இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. இப்பதான் விலக ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, விடலுற்றான், உடனே போயிடுது. நேர பார்த்த உடனே ஐயனை அகத்து வடிவே அல, இவ்வளவு நாள் தன்னுடைய மனசுலயே வச்சுட்டு இருக்கான். அகத்து வடிவே அல புறத்தும் கைவளை திருத்துபு கடைக்கணி நுகர். கைவளையில திருத்துவது போன்ற ஒரு ஜாடையால் கடைக்கணி நுகர்ந்தான். நேரடியா பார்க்க முடியாது, எப்படி வச்சுட்டு கற்பனை பண்ணிப்பாங்க. நுகர்ந்தாள் இருக்கா, உணர்ந்தான். நுகர்ந்தாள்னா இன்னும் ஒருவேளை வேற பதிப்புல கைவளை திருத்துபு கடைக்கணின் உணர்ந்தான். இப்படி 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 வச்சுட்டு இப்படி பார்க்கணும். அந்த காட்சியை நம்ம கற்பனை. இதுதான் அந்த சீதையோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, நீலமாலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஸ்வாமித்திரனும் ஒரு முனிவரோடு வந்த 2 பேர்ல ஒருத்தன் இதை முறிச்சான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பவே அதுக்கு வந்து அந்த 2 பேர்ல யாருன்னு ஒரு சந்தேகம் வரலாம். அவர் சொன்னாங்க கருப்பா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கரெக்ட். இல்ல இன்னொன்னு என்னன்னா 2 வேற முனிவரோட வேற 2 பேர் கூட வந்திருக்கலாம். கன்ஃபர்மேஷன், அந்த ஒரு டென்ஷன். ஆமா, அந்த பாட்டுல இருக்கு, கோமுனி உடன் வரு கொள்ளல் என்றபின் தாமரை கண்ணன் இவன் எனும் தன்மையால்
இல்ல அங்க வந்து அந்த ஐயம் விடலுற்றாள், அந்த ஐயம் விடலுற்றாள்ங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அப்பவே வந்து ஓரளவு உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு சந்தேகத்தை விட ஆரம்பிச்சிட்டா. ஆனா இப்போ ஒரு தடவை பார்த்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். எத்தனை தூரம் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஃபைனலா ஒரு இதுவா பார்த்துட்டு நேர்ல பாக்குறது வரைக்கும் இருக்கிறாங்க. கரும் கடை நெடும் கண் ஒளி ஆறு நிறை கண்ண பெரும் கடலின் மண்ட உயிர் பெற்று இனிது உயிர்க்கும் அரும் கலன் அணங்க அரசி ஆறு அமிழ்து அனைத்தும் ஒருங்கு உடன் அருந்தினரை ஒத்து உடல் தடித்தான். அதை பார்த்த உடனே உடம்பு பூரித்து போகுது. ராமன் தான் அதுக்கான பாட்டு. கரும் நெடு கடைக்கண் பிரிக்கணும். அது கருங்கடை நெடுங்கண், கருமையான நீண்ட தன்னுடைய கண்களுடைய ஒரு ஓரப்பார்வை கடைக்கண். கடைக்கண்ணா முழு கண்கள். கருங்கடை கடை நெடுங்கண், அதாவது நெடுங்கடைக்கண். கண் ஒளி, அந்த அவளுடைய அந்த கடைக்கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த ஒளி என்கிற ஆறு யாரு? நெடுங்கண் ஒளி ஆறு. நிறை நிரம்பிட்டு கண்ணன் கண்ண பெருங்கடலின் மண்டை, அதாவது கண்ணன் என்கிற ராமன் என்கிற பெரிய கடல்ல இவளுடைய கடைக்கண் பார்வையின் ஒளியாகிய ஆறு போய் கலந்தது. அப்படி கலந்ததுனால பெருங்கடலின் மண்டை ஆய்வதனால் உயிர் பெற்று இனிது உயிர்க்கும் தன்னுடைய அதாவது அந்த உயிர் பெற்று இனிது உயிர்க்கும். முன்பு வந்து அவ வந்து வெப்பமான அவளுடைய உயிர்ப்பு அது வந்து பெருமூச்சா இருந்தது. இப்ப அது இனிமையான மூச்சா இருந்தது. இனிது உயிர்க்கும். அருங்கலன் அணங்க அரசி, அழகிய நகைகளை அணிந்த பெண் அரசியாகிய சீதை. ஆறமிழ்து அனைத்தும் ஒருங்குடன் அருந்தினரை ஒத்து. கிடைக்கிறதுக்கு அரிதான அந்த அமுது ஆறமிழ்து, அது எல்லாத்தையும் ஒருங்குடன் அருந்தினரை ஒத்து. அந்த எல்லா அமிர்தத்தையும் வேற யாருக்குமே கொடுக்காம தாங்களே அருந்தினவர்கள் ஒத்து உடல் தடித்தாள். உடம்பு தடி. கதங்குழை கருத்தின் உரை கல்வன் எனது ஆனான் வணங்குவில் இருத்தவன் என துயர் மறந்தாள். அனங்குறும் அவிச்சை கெட விச்சையின் அகம்பாடு உணர்ந்து அறிவுமுற்று பயனுற்றவளை கொண்டாள். இன்னொரு அவளுக்கு எப்படி துயரம் நீங்கி இன்பம் அடைந்தாள் சீதை. கணங்குழை கருத்தி